ஒரு கையில உடைந்த தேங்காய் மூடி, மறு கையில ஒரு பனையோலை விசிறி, பார்ப்பதற்கு ரொம்ப அழுக்கடைந்த ஆடைகளோட தெருவுல எந்த ஒரு லட்சியமும் இல்லாம அலைந்து கொண்டிருக்கிற ஒருவரை நீங்க பார்த்தா என்ன நினைப்பீங்க? ம் சாதாரணமா நம்ம எல்லாருமே அவர் ஒரு பைத்தியம் என்றோ அல்லது வாழ்க்கையில தோற்றுப்போன ஒரு நபர் அப்படின்னு நினைச்சிட்டு கடந்து போயிடுவோம். ஆமா, கரெக்ட். அப்படிதான் நாமும் நினைப்போம். ஆனா, அப்படி வீதிகள்ல அலைந்த ஒருவரை தேடி உலகம் முழுவதிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? அவர் பின்னால் ஒரு பெரிய சாம்ராஜ்யமே உருவானது என்றால் அது எப்படி சாத்தியம்? அதாவது அது ஒரு மாபெரும் ஆச்சரியம்தான். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம அந்த முரண்பாட்டைத்தான் ரொம்ப ஆழமா அலசப் போறோம். இந்தியாவின் வடக்கே பிறந்த ஒரு சாதாரண நாடோடி தேடல்வாதி எப்படி தெற்கே உள்ள திருவண்ணாமலையில் கோடிக்கணக்கான மக்களோட துயரங்களை தீர்க்கும் ஒரு மகா குருவா மாறினார். யோகி ராம் சுரத்குமார் என்ற அந்த மனிதரோட வாழ்க்கை நம்ம அன்றாடம் நம்பிக்கொண்டிருக்கிற வெற்றி, அப்புறம் அடையாளம், அதாவது அந்த ஐடென்டிட்டி, இப்படி எல்லா விஷயங்களையும் சுக்குநூறா உடைக்கப் போகுது. கரெக்ட். சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். இந்த பயணம் எங்கிருந்து தொடங்குச்சு? உண்மையாவே இது நம்ம கட்டாயம் பேச வேண்டிய ஒரு பயணம். ஏன்னா நம்ம மனித மனம் எப்போதுமே எதையாவது சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கும் இல்லையா? பணமோ புகழோ அல்லது குறைந்தது நான் ஒரு நல்ல மனிதன் அப்படிங்கிற பெயரையாவது நம்ம கெட்டியா பிடிச்சுக்க நினைப்போம். ஆமா, அந்த ஒரு ஈகோ எப்போதுமே நமக்கு இருக்கும். ஆனா தன்னிடமிருந்த அத்தனையையும், ஏன் நான் என்ற அந்த உணர்வு கூட எப்படி ஒரு மனிதரால் முழுமையா துறக்க முடிஞ்சது அப்படிங்கிறது தான் இந்த கதையோட மையப்புள்ளி. வாவ்! அந்த புள்ளி எப்படி தொடங்குச்சு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்தது. 1918ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி காசிக்கு அருகிலுள்ள நார்த்தாரா என்ற கிராமத்துல அவர் பிறக்கிறாரு. கங்கை நதிக்கரையில அமைதியா அமர்ந்திருக்கும் ஒரு சாதாரண சிறுவன். ஆமா. ஆனா ஒரு நாள் அந்த சிறுவன் தற்செயலா ஒரு குருவிய கல்லால் அடித்து கொன்று விடுகிறான். அந்த சம்பவம் அவனை வீட்டை விட்டே வெளியேறச் செய்யுது. ஒரு நிமிஷம், இது நம்ம கொஞ்சம் தர்க்க ரீதியா பாப்போம். சரி. சிறு வயசுல நாமும் தான் எறும்ப நசுக்கி இருக்கோம், தவளை மேல கல் இருந்திருக்கோம். அதுக்காக நம்ம வீட்டை விட்டு ஓடலையே. அந்த குருவி இறந்ததில் அவருக்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு பெரிய மனமாற்றம் ஏற்பட்டது? ஏன்னா அவர் அந்த சம்பவத்தை வெறும் ஒரு பறவையோட மரணமா பார்க்கல. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதை நீங்க ஒரு பெரிய விழிப்புணர்வா, ஒரு அவேக்கனிங்கா பார்க்கணும். ஒரு விழிப்புணர்வா? அதாவது இயக்கிட்டு இருந்த அந்த உயிர் எங்கே போனதுன்ற கேள்வி அவரை ரொம்ப ஆழமா தாக்கியது. ஓ, அந்த உயிர் எங்க போனதுன்னு யோசிச்சிருக்காரா? கரெக்ட். அந்த குருவிக்குள் இருந்த அதே உயிர் தான், அதே ஆற்றல் தான் தனக்குள்ளும் இருக்கு அப்படிங்கறத அவர் உணர்ந்தார். அதாவது இப்போ நம்ம வீடுகள்ல உள்ள வைஃபை சிக்னல் மாதிரி சொல்லலாமா? ஃபோன், லேப்டாப், டிவி அப்படின்னு கருவிகள் வேறாக இருந்தாலும் உள்ளே ஓடுற சிக்னல் ஒண்ணுதான். மிகச்சரியான ஒப்பீடு. ஒரு கருவி உடைந்து விட்டால் சிக்னல் அழிந்து விடுவதில்லை இல்லையா? அந்த குருவி என்ற கருவி உடைந்த போது தனக்குள்ளும் அந்த குருவிக்குள்ளும் இருப்பது ஒரே சிக்னல் தான் அப்படின்னு அவர் உணர்ந்தார்னு சொல்லலாமா? ஆமா, கண்டிப்பா சொல்லலாம். அந்த ஒரே சிக்னல் அப்படிங்கிற பிரபஞ்ச உண்மையத்தான் ஆன்மீகத்துல அத்வைதம் அப்படின்னு சொல்வாங்க. எல்லா உயிர்களிலும் இருப்பது ஒரே இறைவன் தான் அப்படிங்கறத அந்த பிஞ்சு வயசுலயே அவர் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த வயசுலயே அவ்ளோ பெரிய தெளிவு! தான் அடித்த கல் தன்மீதே விழுந்ததைப் போன்ற ஒரு வலி அவர் உணர்ந்தார். அந்த குற்ற உணர்ச்சி தான் ஒரு பெரும் நெருப்பா மாறி உலகியல் வாழ்க்கையின் மேல இருந்த மாயையை விளக்கியது. அப்போ உண்மையான அமைதியை தேடி அவர் புறப்பட்டாரா? ஆமா, நிலையான உண்மை என்ன என்பதை தேடி அவர் வீட்டை விட்டு வெளியேறினார். எவ்வித வசதிகளும் இன்றி புறவுலக பயணமாக அல்லாமல் ஒரு முழுமையான உள்முக பயணத்தை நோக்கி அவர் நகர்ந்தார். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு தெளிவுக்காக கேக்குறேன், அப்படி வீட்டை விட்டு வெளியேறியுடன் ஒருத்தருக்கு அப்படியே ஞானம் கிடைத்து விடுவா என்ன? ஒரு இலக்கில்லாம அலைபவருக்கு எப்படி பாதை தெரியும்? அவர் எப்படி திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார்? அது ஒரே இரவில் நடந்த ஒரு மாயாஜாலம் கிடையாது. அது ஒரு நீண்ட பயணம். அவர் பல இடங்களுக்கு அலைந்து திரிந்தார். அந்த பயணத்துல தான் அவரோட வாழ்க்கைய முழுமையா செதுக்கிய 3 மகா குருமார்களா அவர் சந்திக்கிறார். ஓ, 3 குருமார்கள்! ஒரு கரடு முரடான கல்ல ஒரு சிற்பி செதுக்குற மாதிரி. கரெக்ட். முதலாவதாக அவர் சந்தித்தது புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ அரவிந்தரை. அரவிந்தர் தான் ராம் சுரத்குமாருக்கு இறைநிலை என்பதை, அதாவது அந்த டிவைன் ஸ்டேட் அப்படிங்கிறத முதலில் உணர்த்தியவர். இறைநிலை என்றால் அதை எப்படி நம்ம நடைமுறையில புரிஞ்சுக்கிறது? இப்போ எளிமையா சொல்லணும்னா, ஒரு பெரிய தொழிற்சாலையை நீங்க பாக்குறீங்க. அங்கே நிறைய இயந்திரங்கள் இயங்குது. சாதாரண மனிதர்கள் அந்த இயந்திரங்களை மட்டுமே பார்ப்பாங்க. ஆமா, மெஷின்ஸ் ஓடுது அப்படின்னு மட்டும் பாப்போம். ஆனா அரவிந்தர் அந்த இயந்திரங்களை இயக்கும் கண்ணுக்கு தெரியாத மின்சாரத்தை அவர் காணும்படி செய்தார்.
பிரபஞ்சத்தின் அத்தனை அசைவுகளுக்கும் பின்னால் இருக்கும் அந்த மாபெரும் ஆற்றலை அவர் ராம்சரத்குமாருக்கு உணர்த்தினார். ஓ, அந்த பிரம்மாண்டமான பார்வையா அரவிந்தர் கொடுத்தார். ஆனா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அப்படி பார்க்கும்போது ஒரு தனி மனிதனா நமக்கு ஒரு பெரிய வெற்றிடமோ அல்லது நாமெல்லாம் ஒரு தூசு அப்படிங்கிற ஒரு குழப்பமோ வராதா? நிச்சயமா வரும். அந்த பிரம்மாண்டத்தை உள்வாங்க ஒருத்தருக்கு தன்னைத்தானே சுருக்கிக் கொள்ள தெரியணும். அதற்காகத்தான் இரண்டாவது குருவோட தேவை இருந்தது. அவர் பகவான் ரமண மகரிஷியை சந்திக்கிறாரு. ரமணர் அவருக்கு மௌனத்தை போதித்தார். மௌனம் என்றால் சும்மா வாய் பேசாம இருப்பதுதானே. இதுக்கு ஏன் ஒரு குருவிடம் போகணும்? இல்ல, அவர் போதித்தது வெளிப்புற மௌனத்தை அல்ல, அக மௌனத்தை. அதாவது இன்னர் சைலன்ஸ். ஒரு ஸ்மார்ட் போனை கற்பனை செஞ்சு பாருங்க. ஓகே, ஸ்மார்ட் போன். அதுல நிறைய ஆப்ஸ்கள் பேக்ரவுண்ட்ல ஓடிக்கொண்டே இருந்தா என்ன ஆகும்? போன் சூடாகும், பேட்டரி தீர்ந்து போகும் இல்லையா? நம்ம மனதும் அப்படிப்பட்டதுதான். ஆமா, நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். கடந்த காலத்தை பற்றிய கவலை, எதிர்காலத்தை பற்றிய பயம், அப்புறம் நான் என்ற அகங்காரம் என பல ஆப்ஸ்கள் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ரமண மகரிஷி இந்த தேவையில்லாத ஆப்ஸ்களை அனைத்தையும் எப்படி அன்இன்ஸ்டால் செய்வது அப்படின்னு அவருக்கு கற்றுக் கொடுத்தார். சூப்பர் ஒப்பீடு. ஆப்ஸ்களை அன்இன்ஸ்டால் செய்துவிட்டு வெறும் ஆபரேட்டிங் சிஸ்டத்தை மட்டும் வச்சிருக்கிறது போல. கரெக்ட். அந்த எண்ணங்களற்ற தன்னுள் ஆழ்ந்த அந்த தூய்மையான மௌனத்தை அவர் அப்பதான் உணர்ந்தார். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். போன்ல எந்த ஆப்ஸும் இல்ல அப்படின்னா அந்த போனை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? எந்த ஒரு ஆசையோ லட்சியமோ இல்லை என்றால் ஒரு மனிதன் எப்படி செயல்படுவான்? மிக அருமையான கேள்வி. அந்த வெற்றிடத்தை ஒரு நோக்கத்தால் நிரப்புவதற்குத்தான் மூன்றாவது குருவோட தரிசனம் அவருக்கு கிடைச்சது. அவர்தான் பாப்பா ராமதாஸ். பாப்பா ராமதாஸ் தான் ராம்சரத்குமாருக்கு ராமநாம தீட்சை வழங்கினார். தீட்சை என்றால் ஒரு மந்திரத்தை காதுல சொல்றது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படி ஒருவரை முழுமையா மாற்றும்? தீட்சை என்பது வெறும் வார்த்தைகளை உச்சரிப்பது கிடையாது. அது ஒரு மாஸ்டர் பாஸ்வேர்டை கொடுப்பது போல. அந்த ராமநாமம் என்ற மந்திரத்தை ஒரு விதையாக அவரோட மனதிற்குள் பாப்பா ராமதாஸ் விதைத்தார். ஓ, மாஸ்டர் பாஸ்வேர்டு. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் சொன்ன அந்த ஒற்றை வாக்கியம் ராம்சரத்குமாரின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தீர்மானித்தது. தந்தை உன்னோடு இருக்கிறார், அதாவது ஃபாதர் இஸ் வித் யூ அப்படின்னு பாப்பா ராமதாஸ் கூறினார். தந்தை உன்னோடு இருக்கிறார். கேட்பதற்கே ஒரு பெரிய ஆறுதலா இருக்கு. ஆமா, இந்த வாக்கியத்தோட ஆழம் என்னன்னா, உன்னுடைய செயல்கள், கவலைகள் எல்லாவற்றையும் அந்த இறைவனிடம், அதாவது அந்த தந்தையிடம் கொடுத்துவிடு. நீ எதையும் கட்டுப்படுத்த நினைக்காதே என்பதுதான். அந்த முழுமையான சரணாகதியை அவர் கற்றுக்கொண்டார். அதாவது டோட்டல் சரண்டர். கரெக்ட். இந்த உபதேசத்திற்கு பிறகுதான் அவர் உலகிற்கு தன்னை ஒரு பிச்சைக்காரனா அறிமுகப்படுத்திக் கொண்டார். பிச்சைக்காரன். நாமெல்லாம் ஒரு இன்ஸ்டாகிராம் பயோல அல்லது லிங்க்டின்ல நம்ம பற்றி என்னென்னமோ பெரிதா எழுதிக்கிறோம். நான் ஒரு சிஇஓ, நான் ஒரு மேனேஜர் அப்படின்னு அடையாளங்களை சுமக்கிறோம். ஆனா அவர் தன்னை பிச்சைக்காரன் அப்படின்னு சொன்னாரா? அதுதான் அந்த முரண்பாட்டின் அழகு. தன்னிடம் பொருளாதார ரீதியா எதுவும் இல்லை என்பதற்காக அவர் தன்னை அப்படி அழைக்கல. வேற எப்படி? ஆன்மீக ரீதியா தன்னிடம் நான் என்று சொல்லிக்கொள்ள எந்த ஒரு சொந்த அடையாளமும் இல்லை. எல்லாமே அந்த தந்தையின் பிச்சைதான் என்பதை உணர்த்தவே அவர் தன்னை அப்படி அழைத்தார். அந்த எல்லையற்ற தாழ்மைதான் அவரை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியது. குருவின் உத்தரவால் 1959 அவர் நிரந்தரமாக திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார். இந்ததான் விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமாகுது. திருவண்ணாமலை வீதிகள்ல அவர் ஒரு வீடற்ற பிச்சைக்காரனாக அலைந்து திரிகிறார். எந்த ஒரு இடத்தையும் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளல. ஆமா, தெருக்களிலும் புன்னை மரத்தடியிலும் தான் அவரோட வாசம். பார்ப்பதற்கு அழுக்கான ஆடைகள், ஒரு கையில விசுதி, மறுகையில தேங்காவோடு. இன்றைய காலகட்டத்துல இப்படி ஒருவரை பார்த்தா நம்ம எப்படி முகம் சுளிப்போமோ அப்படிதான் அன்றைய மக்களும் அவரை பார்த்தாங்க இல்லையா? கண்டிப்பா. மக்கள் அவரை ஏளனம் செய்தாங்க, கேலி பேசினாங்க. ஒரு கட்டத்துல அவர் மீது கல்லெறிந்து கூட காயப்படுத்தினாங்க. காவல்துறையினர் அவரை ஊரை விட்டு துரத்தவும் நினைச்சாங்க. ஒரு நிமிஷம். கல் வீசும் போதும் அவமானப்படுத்தும் போதும் அவருக்கு கோபம் வரவில்லையா? சாதாரண மனிதர்களால இத கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது. இது எப்படி சாத்தியம்? அது ஒரு விதமான உணர்ச்சியற்ற நிலையா? அதாவது நம்னஸா அல்லது உச்சக்கட்ட புரிதலா? அது நிச்சயமா மரத்து போன நிலை கிடையாது. அது உச்சக்கட்ட விழிப்புணர்வு. நம்ம முன்னரே பேசின அந்த போன் உதாரணத்தையே எடுத்துக்குவோம். யாராவது நம்மை திட்டும்போது என்னை திட்டானே அப்படின்னு கோவப்பட நமக்குள்ள ஈகோ என்ற ஒரு ஆப் இருக்கணும் அல்லவா? ஆமா, அந்த ஈகோ ஆப் இருந்தாதான் வலிக்கும். ராம்சரத்குமார் தனக்குள்ள இருந்த அந்த தனிப்பட்ட நான் என்ற அடையாளத்தை தான் முழுமையா அழித்து விட்டாரு.
அதனால மக்கள் வீசிய அவமானங்களும் கற்களும் அவர் மீது படல, அவை அவருக்குள் ஊடுருவிச் சென்றன. வாவ், அந்த ஆப் அன்இன்ஸ்டால் ஆனதால எந்த ரியாக்ஷனும் இல்ல. கரெக்ட். காவல்துறையினர் துரத்திய போதும் அவர் சாந்தமாக, என் தந்தை என்னை இங்கேயே இருக்கச் சொல்கிறார் அப்படின்னு மட்டுமே புன்னகையோடு பதிலளித்தார். வறுமை, பசி, அவமானங்களை அவர் தனது தவத்திற்கான உரமாகவே மாற்றிக்கொண்டார். எந்த ஒரு எதிர்ப்புணர்வும் இல்ல. அற்புதம். ஆனா அவரோட வாழ்க்கையை பற்றி படிக்கும்போது எனக்கு புரியாத ஒரு விஷயம் இருந்தது. அவர் எப்போதும் வெயில்லயும் மழையிலயும் கிரிவல பாதையில நடந்து கொண்டே இருப்பாராம். உதடுகள் ராமநாமத்தை ஜெபித்து கொண்டே இருக்கும். ஆனா அதே நேரத்துல அவர் எப்போதும் ஒரு சுருட்டு புகைத்து கொண்டே இருந்திருக்காரு. இது கொஞ்சம் வித்தியாசமா, யோகிகளோட இயல்புக்கு மாறாக இருக்கே. மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கு இது ஒரு முரண்பாடாகத்தான் தோன்றும். ஆனா ஆன்மீக பார்வையில, குறிப்பா அவரோட பக்தர்களின் நம்பிக்கையின்படி அது வேறு விதமாக பார்க்கப்பட்டது. எப்படி? அவர் புகைக்கும் சுருட்டு ஒரு சாதாரண மனிதனின் பழக்கமாக பார்க்கப்படல. தன்னை சுற்றியுள்ள அண்டவெளியே மக்களோட கர்ம வினைகளை தனது தவத்தின் மூலமும் அந்த புகையின் மூலமும் தூய்மைப்படுத்துவதாக அவரோட பக்தர்கள் நம்பினாங்க. ஓ, அதுவும் ஒரு தவநில. ஆமா, அவரே ஒரு கட்டத்துல, இந்த சிறு பிச்சைக்காரன் மறைந்து விட்டான், இப்போது தந்தையே இருக்கிறார் என்று கூறினார். அதாவது ராம் சுரத்குமார் என்ற நபர் முழுமையாக இறந்து விட்டார், அந்த உடலுக்குள் இயங்குவது பிரபஞ்ச சக்தி மட்டுமே என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். அவரோட ராமநாம ஜபம் ஒரு வினாடி கூட நிற்கல. இந்த சிறு பிச்சைக்காரன் மறைந்து விட்டான். எவ்வளவு சக்தி வாய்ந்த வாக்கியம். சரி, இதெல்லாம் நமக்கு உணர்த்துவது என்ன? இதெல்லாம் அவரு தனக்குத்தானே செய்து கொண்டது. ஆனா மக்கள் எப்படி அவரை நோக்கி வந்தாங்க? அதாவது தன்னை ஒரு அழுக்கு பிச்சைக்காரன் என்று சொல்லிக்கொண்ட கல்வீச்சுகளை வாங்கிய ஒருவரைத் தேடி எப்படி உலகெங்கிலும் இருந்து ஆயிரக்கணக்கான ஆன்மீக தேடல்வாதிகள் வரத் தொடங்குனாங்க. அவர் அவர்களுக்கு என்னதான் செய்தார்? இதுல நம்ம ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோமானா, மனித மனம் எப்போதும் ஒரு விஷயத்துக்காக ஏங்கிக் கொண்டே இருக்கு. அது என்ன தெரியுமா? எவ்வித நிபந்தனையுமற்ற ஏற்றுக்கொள்வது, அதாவது அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ். ஓ, கண்டிஷன்ஸ் அப்ளை கிடையாது. கரெக்ட். நம்ம வாழும் சமூகத்துல நம்ம எப்போதுமே யாராவது எடை போட்டு கொண்டே இருக்காங்க. நம்ம படிப்பு, வேலை, பணம், அழகு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு மார்க் போடப்படுது. ஆனா இந்த அழுக்கு ஆடைகள் அணிந்த மனிதரிடம் சென்றால் அவர் யாரையும் எடை போடுவதில்லை. யார் வந்தாலும் அப்படியே ஏத்துக்குவாரு. ஆமா, அவர் ஒருபோதும் தன்னை ஒரு குருவுன்னு மேடையில அமர்த்தி கொள்ளல. தன்னிடம் வருபவர்களிடம் நான் ஒரு அழுக்கு பிச்சைக்காரன் அப்படின்னு தான் கூறுவார். எந்த ஒரு முன்முடிவும் இல்லாம அவர் மக்களை அரவணைத்தார். அதுதான் மக்களை காந்தம் போல் ஈர்த்தது. அவர் பெரிய பெரிய தத்துவங்களை கூறி வகுப்புகள் எடுத்ததாக தெரியலையே. ஒரு விசிறிய வைத்தே பலரது கவலைகளை தீர்த்தார் அப்படின்னு அவரோட பக்தர்கள் சொல்றாங்களே. ஆமா, அவரோட வழிமுறைகள் மிகவும் விசித்திரமானவை. ஒரு கையில தேங்காவோடு, மறுகையில ஒரு விசிறி. மக்கள் தங்களோட நோய்களோடும் மனக்கவலைகளோடும் பெரும் மன அழுத்தத்தோடு அவரிடம் வரும்போது அவர் தன் கையில் இருந்த அந்த சாதாரண விசிறியால் அவர்களை நோக்கி வீசுவார். ஜஸ்ட் விசிறியால வீசுவாரா? ஆன்மீக பார்வையில அந்த விசிறியின் அசைவு அவங்களோட அக மற்றும் புற வழிகளை, மனச்சுமைகளை வீசி எழிவதாக அவரோட பக்தர்கள் நம்பினாங்க. அவர் ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன் அப்படிங்கிற எந்த பேதமும் பார்க்கல. ஒரு விசிறி அசைவில் இவ்வளவு விஷயங்களா? சரி, அவர் தனது சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் சொல்லிய போதனைகள் என்ன? அது இன்றைய நவீன மனிதர்களுக்கு எப்படி பொருந்தும்? அவரோட தத்துவங்கள் நவீன மனிதர்களுக்கு மிக தெளிவான வழிகாட்டி. போதனைகள் மிக மிக எளிமையானவை. ஆனா நடைமுறையில பின்பற்றுவதற்கு மிகப்பெரிய தைரியம் வேண்டும். அவர் சொன்ன ஒரு விஷயம், யாரையும் வெறுக்காதீர்கள், எதையும் எதிர்க்காதீர்கள். இது கேட்பதற்கு எளிதா இருக்கு. ஆனா நடைமுறை வாழ்வில் எதையாவது எதிர்த்து கொண்டு, எதையாவது வெறுத்து கொண்டுதானே நம்ம அடையாளத்தையே உருவாக்குறோம். நான் இதை எதிர்க்கிறேன், அதனால் நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு நம்மை நாமே கட்டமைக்கிறோம் இல்லையா? அதுதான் நமது சிக்கல். எதை எதிர்க்கிறோமோ நாமும் அதுவாகவே மாறிவிடுவோம். அதனாலதான் அவர் என் தந்தை ஒருபோதும் தவறு செய்வதில்லை என்று கூறினார். பிரபஞ்சத்துல நடக்கிற எல்லாம் சரியானது அப்படின்னு சொல்றாரா? ஆமா, பிரபஞ்சத்துல நடக்கும் ஒவ்வொரு அசைவும் ஒரு மாபெரும் திட்டத்தின்படி நடக்கிறது. அதை எதிர்க்காம முழுமையாக ஏற்றுக்கொள்வதே அமைதிக்கான வழி அப்படின்னார். மேலும் மற்றவர்களுக்கு செய்யும் சேவையே இறைவனுக்கு செய்யும் உண்மையான பூஜை என்று கூறினார். வாவ், ரொம்ப ஆழமான கருத்து. இவை அனைத்திற்கும் மேலாக முக்தி அடைவதற்கு கடினமான யாகங்களோ விரதங்களோ தேவையில்லை. ராமநாமமே முக்திக்கான எளிய வழி அப்படிங்கிறதே அவரோட சாராம்சம். அவர் எந்த ஒரு பெரிய தத்துவ நூலையும் எழுதி வைக்கல. ஆனாலும் அவர் உச்சரித்த நாமம் யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா,
என்ற அந்த மன்றம் இன்று உலகம் முழுவதும் அவரோட பக்தர்களால் ஒலிக்கப்படுகிறது. கண்டிப்பா. 2001ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி அவர் மகா சமாதி அடைந்து தனது பூத உடலை துறந்தார். இன்று நீங்க திருவண்ணாமலைக்குச் சென்றால் அங்கு அமைந்துள்ள யோகி ராம்சுரத்குமார் ஆசிரமம் மிகவும் பிரம்மாண்டமா நிற்கிறது. அந்த சாதாரண வட இந்திய யாத்ரிகரின் புகழை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆசிரமம் வெறும் செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடம் கிடையாது. எந்த இடத்தையும் தனக்குச் சொந்தம் என்று சொல்லிக் கொள்ளாத தெருவோரங்களில் தூங்கிய ஒரு பிச்சைக்காரனுக்கு இன்று உலகம் முழுவதும் உள்ள மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான புகழிடத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அதுதான் அவர் செய்த உள்முகப் பயணத்தின் வலிமை. உண்மைதான். அங்குள்ள தியான மண்டபத்துல இன்றும் அந்த ராமநாம ஜெபம் ஒலித்துக் கொண்டே இருக்கு. அவர் உடலால் மறைந்தாலும் அந்த விசிறியின் அசைவு அங்கு அமைதியை தருவதாக, அந்த காற்றில் நிறைந்திருப்பதாக அங்கு செல்பவர்கள் சொல்றாங்க. என்ன ஒரு வியக்கத்தக்க பயணம்! ஒரு சாதாரண சிறுவன் ஒரு பறவையின் மரணத்தால் உந்தப்பட்டு வீட்டை விட்டு வெளியேறி அரவிந்தர், ரமண மகரிஷி, பாப்பா ராமதாஸ் என்ற 3 மாபெரும் குருக்களால் பட்டை தீட்டப்பட்டு தன்னிடமிருந்த நான் என்ற அகங்காரத்தின் கடைசி துளியையும் அன்இன்ஸ்டால் செய்துவிட்டு வீதிகள்ல தன்னை ஒரு பிச்சைக்காரனாக அறிவித்துக் கொண்டு மக்களின் ஏளனங்களையும் கல்வீச்சுகளையும் சகித்துக்கொண்டு முடிவில் திருவண்ணாமலையின் மகா சித்தராக கோடிக்கணக்கான மக்களின் மன வலியை துடைக்கும் ஒரு மகா குருவாக மாறிய கதை இது. நிச்சயமா ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பயணம் இது. ஆமா. இந்த ஆழமான அலசலில் இருந்து நம்ம விடைபெறுவதற்கு முன் நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். நம்ம வாழும் இந்த நவீன உலகத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? சமூக வலைத்தளங்களில் தொடங்கி நமது அலுவலகம் வரை நம்ம அடையாளத்தை நிலைநிறுத்தவும் மற்றவர்கள் முன் நம்மை பெரிய ஆளாக காட்டிக்கொள்ளவும் தானே தொடர்ந்து போராடுகிறோம். இதற்காக நமது தூக்கத்தையும் நிம்மதியையும் இழக்கிறோம். ஆனா தன் அகங்காரத்தை முழுமையாக அழித்து எவ்வித ஈகோவும் இன்றி தன்னை ஒரு அழுக்கு பிச்சைக்காரன் அப்படின்னு மனதார அழைத்து கொண்ட ஒருவரால எந்த போராட்டமும் இன்றி கோடிக்கணக்கான மக்களோட இதயங்களை ஆள முடிந்தது. உண்மையான வலிமை என்பது நம்மை முன்னிலைப்படுத்துவதில் உள்ளதா அல்லது நம்மை முழுமையாக தொலைத்துவிட்டு எல்லோரையும் நிபந்தனையின்றி நேசிப்பதில் உள்ளதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த சிறு பிச்சைக்காரன் உன்னை பார்த்துக் கொள்கிறான் என்ற அந்த மாபெரும் யோகியின் கருணை நிரம்பிய வார்த்தைகளோட எங்களின் இந்த ஆழமான அலசலை இனிதே நிறைவு செய்கிறோம்.